பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே காலை வேளையிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய லோகஸ் வார்த்தையை கர்த்தர் கொடுத்து நம்மோடு இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நீங்கள் இந்த காலையிலே சுகமாக இருக்கிறீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இன்றைக்கும் ஒரு புதிய வார்த்தையை உங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:9 ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். இந்த அருமையான வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய மக்களுக்கு எழுதும்போது தன்னுடைய ஒரு பிரச்சனையை அங்கே சொல்லி எழுதுகிறார். அவருடைய பிரச்சனை ஒன்று இருந்தது என்று சொல்லுகிறார். சோத்திரம். அது ஒரு நோயாக, ஒரு முள்ளாக, ஒரு சாத்தானுடைய தூதனாக அப்படி சொல்லி பல விதங்களை சொல்றார். அவருக்கு ஏதோ ஒரு டிஃபெக்ட் நோய் இருந்துச்சு. அந்த நோய்க்காக அவர் 3 வேளை ஜெபம் பண்ணியிருக்கார். 3 தடவை, ஆண்டவரே இந்த நோய் என்னட்டு எடுத்துருங்க, நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன் அல்லவா, உமக்காக ஓடிக்கொண்டிருக்கேன் அல்லவா, இதை என்னட்டு எடுத்துருங்கன்னு ஜெபம் பண்ணும்போது தான் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், உனக்கு எப்பெல்லாம் பலவீனம் வருதோ என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். அதனால நான் அதை குறித்து நான் என்ன செய்யலை, நான் ரொம்ப அதிகமாய் பிரயாசப்படாமல் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் பலவீனம் வரும்போதெல்லாம் கர்த்தருடைய பலன் எனக்கு வருது என்று சொல்லி விசுவாசிக்க என்று சொல்லி அந்த வசனம் முழுவதும் அதான் சொல்லப்படும். ரொம்ப வசனம் முழுவதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே அவனுடைய கிருபை நமக்கு போதும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல அவனுடைய வாழ்க்கையிலே வந்த காரியங்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது, கர்த்தருக்காக ஓடும்போது, கர்த்தருடைய ஊழியத்தை உண்மை உத்தமமாக செய்யும் போது அவனுடைய வாழ்க்கையில சில குறைகள் அவனோடு இருந்தது. அந்த குறைகள் அவருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்க வேண்டும். அதனால தான் 3 தடவை ஆண்டவரே இந்த குறைகள் என்னை விட்டு மாறட்டும். பாருங்க, பவுல் செபித்தால் அவ்வளவு அதிசய அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அவன் வாழ்க்கையில 3 தடவை ஜெபம் பண்ணியிருக்கிறான். ஆனாலும் அதை அவர் எடுத்து போடவில்லை. அதற்கு மாறாக அவர் என்ன சொல்றாரு? எப்படிப்பட்ட பலவீனம் உனக்கு வரும்போது என்னுடைய பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். அப்போ அவன் சொல்றான், அப்போ உம்முடைய பலன் எனக்கு வருமானால் இந்த பலவீனம் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற முறையில அவன் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான கால வேளையிலே பல வருடங்களாக, பல மாதங்களாக ஒரு வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருக்காக உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தரை பிரியப்படுத்தும்படி பல காரியங்களை செய்கிறீர்கள், ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் இயன்ற நன்மைகளையும் ஊழியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உங்களை விட்டு நீங்காத ஒரு நோய் உங்களுக்கு இருக்கலாம், ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? அந்த பிரச்சனையின் மத்தியிலே நான் உங்களுக்கு அதிசயங்களை செய்வேன். பவுலுக்கு சொன்னது போல உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அதனால உன்னுடைய பலவீனத்தை குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாதே என்று சொன்னது போல இன்றைக்கு நம்மை பார்த்தும் இந்த கால வேளையிலே கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, அதனால அந்த பலவீனம் விட்டு மாற மாட்டேந்தோ, இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறவே இல்லையே, அது என்னோடு தானே இருக்குது, கர்த்தர் என்னோடு இருந்தால் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருகிறது, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் இருக்கிறது, எனக்கு ஏன் இந்த உடம்பு உபாதைகள் என்னை விட்டு மாறலையே, என்னால் எழும்பி நிற்க முடியல, நடக்க முடியல, இந்த வலிகள் என்னால் என்னை தொந்தரவு மேல் தொந்தரவு பண்ணுகிறேன்னு சொல்லிக்கொண்டு அநேக மக்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் தன்னுடைய சொந்த அலுவல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சபையிலே நல்ல தூணாய் இருக்கிறார்கள், ஊழியத்திற்கு உதவியாய் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களை சுற்றிலும் அவர்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை அவளை விட்டு போகவில்லை பல வருஷங்களாய். இது இப்படித்தான் இருக்குமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பல ஊழியர்களும் சென்று ஜெபம் பண்ணி ஒன்றும் சரியாகவில்லை. பல இடங்களிலே போய் அதற்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி காணிக்கைகளை கொடுத்து சரி வரல, சில காரியங்கள் உங்களோடு இருக்குது என்று நீங்கள் நினைத்தால் கர்த்தர் இந்த காலையிலே சொல்லுகிறார். சோத்திரம்.
என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்குமானால் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதில் லெகுவாய் மாறிவிடும். சில சமயங்களில் நம்ம தூக்க முடியாத பாரம் நம்ம இருக்கும், நம்ம மத்தியில தூக்க முடியல, என்ன செய்யணும்னு தெரியல, சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராய் இருப்பது போல தோன்றும். காரியங்கள் கழுத்து வரையில வந்து கொண்டிருக்கும். அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை இதோட முடிந்தது என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரம் வரையில் சோத்திரம். பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்க, அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, பயம் இல்லை. நீ நெருப்புக்குள்ள போட்டாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது என்கிறதான நம்பிக்கை, விசுவாசம் இருந்தபடினால்தான் சொல்றான். ராஜாவுக்கு எதிர்த்து பேசி நீர் நிறுத்தின பொற்சிலையும் எனக்கு அதை கவலை இல்லை, நீ உங்களுடைய சட்டத்திட்டம் எனக்கு கவலை இல்லை, நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் உங்களுடைய அக்கினி சூளைக்கு உங்களுடைய கைக்கு விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலை வழங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் ஆபத்தில் இருந்த போது கூட என்ன செய்ய, கர்த்தரை நம்பிக்கை விடவில்லை. அதனாலதான் பாருங்க, அந்த பிரச்சனை வரும்போது கர்த்தரே இறங்கி வந்தார். இறங்கி வந்து அந்த அக்கினி சூழலை 4வது நபராக இருந்தார். அதை ஜனங்கள் எல்லாரும் ராஜா பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் மறுமையானவர்களே, உங்கள் கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வியாதிகளும் வெறுமைகளும் அநேக நேரங்களில் உங்களை விட்டு போகாதபடி பல வருஷமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் கவலைப்படாதே. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உங்களுடைய பலவீனத்தின் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். கவலைப்படாது, குடும்பத்தை நினைத்து கவலைப்படாது, சொந்த பந்தம் நினைத்து கவலைப்படாது, பிள்ளைகளை நினைத்து கவலைப்படாது. நான் இப்படி இருக்கிறேன்னு, எப்படி என் பிள்ளைகளை கரையேற்றுவேன், எப்படி என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பேன், நான் தானே முன்ன நின்று செய்ய வேண்டும், என் நிலைமை இப்படி இருக்கிறதே, என்னால் நடக்க முடியவில்லையே, என்னால் ஓட முடியவில்லையே, எந்த காரியங்கள் எனக்கு அதிகமாய் பாரத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கிருபைக்கு காத்திரு சொல்றாரு, என் கிருபை. பாருங்க, அந்த சமயத்துல பவுல் என்ன சொல்றான் தெரியுமா? அப்படியானால் அந்த பலவீனம் என்னோட இருந்துட்டு போகட்டும், அந்த பலவீனம் வரும்போதெல்லாம் நான் இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் சொல்றான், நான் இன்னும் பெரியவனாய் மாறுன்னு சொல்கிறான். அப்ப பாருங்க, கர்த்தர் ஒவ்வொரு நேரம் பலவீனம் வரும்போதெல்லாம் அவருடைய பலன் வந்தது பூரணமாய் விளங்க. அதனாலதான் அந்த பிரச்சனையோடு கூட பெரிய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தான். இன்றைக்கு மறுமையினுடைய உங்களுக்குள்ள பிரச்சனையை பார்க்காதீங்க, அந்த பிரச்சனை மத்தியிலே உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரை மாத்திரம் பார். அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு பலவீனங்கள் எல்லாம் மாறி போக பண்ண, அந்த பலவீனங்களுக்கு மேலான ஒரு பவரை கர்த்தர் கொடுப்பார். அந்த பலவீனம் இருக்கதே நமக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? கிருபை உன்னை சூழ்ந்திருக்கிறது, கிருபை உன்னை மாற்றும், தேவ கிருபை உன்னை உயர்த்தும். அது உனக்கு இருக்கிற பிரச்சனையை வெளிவராதபடிக்கு அவைகளை அமைக்கி வைத்து கொண்டிருக்கிறது. சோதனை. அதனால கிருபைக்காக மாத்திரம் தான் இன்னைக்கு ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கிருபை போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னபடினாலே அந்த பவுல் தன்னை ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கும் ஆண்டவருக்கு கிருபை எனக்கு போதும் என்று இந்த காலை வேளையில சொல்வீங்கன்னா கர்த்தர் உங்கள் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியானால் நீ கவலைப்படாது, எதை பற்றி யோசனை பண்ணாத, எந்த காரியம் இருக்குமானால் தீராத நோயா பிரச்சனையா, கர்த்தர் உங்களுக்காக அவர் கிருபையை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, சில ஆட்கள் நான் பார்க்கிறேன், எத்தனை தடவை ஆப்ரேஷன் பண்ணி கேன்சர், தலையில் கேன்சர், கர்ப்பப்பையில் கேன்சர், அது மாத்திரமில்லை பல வழிகளில் கேன்சர்ன்னு சொல்லி கர்த்தர் அவளுக்கு விடுதலை கொடுத்து அவருடைய கிருபை கொடுத்து கொடுத்து 27 வருஷமாக அவர்களை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நான் யோசனை பண்ணி பார்ப்போம். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கிருபை இருக்குமானால் கர்த்தர் எவ்வளோ பெரிய நோய் உங்களோட இருந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுவாங்க, கொரோனா வரும்போது கொரோனாவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னது போல சில நோயோடு வாழ கற்றுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்மை கொண்டு செய்கிற வேலை ஒரு பெரிய காரியமாய் ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்தபடி அந்த வேலை செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருக்காக உண்மையாக உத்தமமாக வாழுமானால் அவருடைய கிருபைக்கு அந்த காலை காத்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையை சொல்லுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அதே வார்த்தை, ஆண்டவரே இப்படி இருக்கிற சொல்லும்போது அவர் சொல்ற வார்த்தையை நீ கேளுங்க, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர் இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். அவர் இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுப்பீங்களா?
கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையிலே பிரச்சனையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு பல விதமாய் பல வருஷமாய் ஆண்டவரே துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த மக்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய வார்த்தையை அனுப்புகிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் ஆண்டவரே. உங்களுடைய பலவீனத்தில் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தை நினைத்து பார்த்து ஆண்டவரே இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் பாதுகாத்து ஆண்டவரே உங்களுடைய கிருபையில நிலைநிற்க உதவி செய்யுங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபைக்குள் காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பிறகு வரும்போதெல்லாம் அவருடைய கிருபைக்காக காத்திருங்கள். அவருடைய கிருபை உங்களை தாங்கும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இன்னும் ஒரு லோக சுவார்த்தை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.